முதலமைச்சர்களை தவற நினைக்காதீங்க. இன்றையிலிருந்து நீங்கள் கோற்று முதலமைச்சர் தான் உங்களை கூப்பிடணும். உங்க பேரு கோற்று முதலமைச்சர், 60,000 கோடி ரூபாய் வித்த முதலமைச்சர். ஆனால் பெண்கள் பாதுகாப்புன்னு மாநாடு நடத்துறீங்க. அக்கா கனிமொழி அக்கா அவர்களே, 21 டாஸ்மார்க்கோட சேல்ஸ் என்ன இருந்துச்சு? 30,000 கோடி. உங்க அண்ணன் முதலமைச்சரா இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன சேல்ஸ்? என்ன 55,000 கோடி நோக்கி போயிட்டு இருக்கு. இதுதான் பெண்கள் பாதுகாப்பா? இதுக்கு ஒரு மாநாடா? திருவண்ணாமலையில ஒரு மாநாடு, தஞ்சாவூர்ல மாநாடு, இன்னும் 10 மாநாடு நடத்துங்க. காசு கொடுத்து கூட்டிட்டு வாங்க, பெண்கள் வருவாங்க. ஆனால் நீங்க கூட்டிட்டு வந்த பெண்களே உங்களுக்கு எதிராக ஓட்டு போடுவாங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. 60,000 கோடி ரூபாய் நீங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க. 160 ரூபாய் 30 நாள் குடிச்சா 4,500, 4,800, 5,000 ரூபாய் புடுங்கிட்டு இருக்கீங்க. டாஸ்மாக் மூலியமா 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5,000 ரூபாய் புடுங்கிறத தமிழக பெண்களுடைய பாதுகாப்பா? நான் கேட்கிறேன். முதலமைச்சர் அவர்களே, ஒரு கோட்டை 160 ரூபாய்க்கு வித்து 30 நாள் குடிச்சு 5,000 ரூபாய் புடுங்கிட்டு இருக்கீங்களே, இதுதான் தாய்மார்களுக்கான பெண்களுக்கான பாதுகாப்பா? ஒவ்வொரு ஆணும் குடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுல பெண்ணை போட்டு அடிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் செக்ஸுவல் ஹராஸ்மென்ட் நடந்துட்டு இருக்கு. அப்ப இந்த குடியோட பிரச்சனை என்னன்னு விவாதிச்சிருக்கீங்களா? உங்க அமைச்சரவை போட்டு விவாதிச்சிருக்கீங்களா? என்னைக்கு விவாதிச்சிருக்கீங்க? நிர்வாக மாற்றம் ஏன் வேணும் தெரியுமா? இதுக்குதான் வேணும். 60,000 கோடி டாஸ்மாக் சேல்ஸ் கம்மி பண்ணணும். கஞ்சாவை தூக்கி எறியணும். எங்க தலைவர் இதை செய்வார்.